உங்கள் சபையில் கடினமாக பேசுகிறாங்களா, திருத்துறாங்களா, திருந்துங்க. சிலருக்கு கொஞ்சம் கடினமாக பேசினா கோவம் வந்துடுது. உடனே அது எப்படி? அந்த இடத்துல எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க தெரியுமா? பேசட்டும். என்ன இப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நானும் பார்த்துட்டேங்க, இந்த ஏரியாவில் எல்லா சர்ச்சும் பார்த்துட்டேன், ஒன்று கூட சரியில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ சரியில்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. சபை பர்ஃபெக்டான இடம் இல்லை, பர்ஃபெக்ட் ஆக்குகிற இடம். இங்கே இருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அரை வேக்காடு இருக்கும், ஒரு கால் வேக்காடு இருக்கும், ஒரு முக்கால் வேக்காடு இருக்கும், எல்லாம் தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போனேன், எல்லாம் உடஞ்ச காருங்க, எல்லாமே ரிப்பேருக்கு வந்திருக்கு. என்னங்க மெக்கானிக் ஷெட்டு? மெக்கானிக் ஷெட்னா ரிப்பேர் ஆகி இருக்க வேண்டாமா? அது ஷோரூம். கார் அழகாக நிற்கணும்னா அது ஷோரூம். மெக்கானிக் ஷெப்பை திருத்துற இடம், ரிப்பேர் சரி பண்ணுற இடம். அதே மாதிரி சபை திருத்துற இடம். இது அழகாய் நிற்கிற ஷோரூம் இல்லை. நீங்கள் சபையை ஷோரூமாக மாற்றிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷோரூம் கார் மாதிரி தான் வரீங்க. அப்படியே அலங்காரம் பண்ணி பல 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 பலவென்று அப்படியே. அதில் வேறு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கான், அவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில, புது சட்டையும் புது புடவையும் வாங்கினா முதல்ல சர்ச்சுக்கு தான் கட்டணும்னு. இது எந்த லேவிய ரகமத்தில் எங்கே வருதுன்னே தெரியல. புது புடவை வாங்கினவுடன் கட்டி கொண்டு ஆசாரியின் இடத்தில் கொண்டு காட்டவும். அவர் இளங்காலை ரத்தத்தை எடுத்து தெளிப்பார். அப்புறமா வீட்டுக்கு போங்கன்னு இருக்கா? புது புடவையை கட்டிட்டு இங்கே வந்துடுறீங்க, புது சட்டையை போட்டு இங்கே வந்துடுறீங்க. சிலர்லாம் அந்த சகோதரர்மார்கள் செயின் வாங்கினோடனே மேல் பட்டனை திறந்துட்டு வருவார். அது வரைக்கும் மேல் பட்டன் போட்டு தான் வராரு. செயின் வாங்கின உடனே இந்த டாலரை போட்டு மேல் பட்டன் மட்டும் அன்னைக்கு மட்டும் போட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவரை யாராவது கேட்கணும், இந்த செயின் எங்கே வாங்கினீங்க? அதுக்கப்புறம் தான் பட்டனே போடுவார். எவனாவது கேட்டால் தான் திருப்தியே வரும். ஆராதனையில் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கேட்கணும், இந்த புடவை எங்கே வாங்கினீங்க? பச்சை கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இதைத்தான் நான் தேடினேன். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை ஜெயமாயி முடித்ததுக்காக சோத்திரம். ஒருத்தர் என்னை பார்த்து நல்லபடியாகி புடவை எங்கே, அப்போ தான் வீட்டுக்கு போகும்போது திருப்தியே வருது. சபைங்கிறது ஷோரூம் இல்லை, அழகழகாக வந்துட்டு போகிறதுக்கு. இது மெக்கானிக் ஷாப், ரெடி பண்ணுற இடம். இங்கே தட்டி கிட்டி சுத்தில போட்டு அடித்து டிங்கரிங் ஒர்க் பார்த்து உன்னை ரெடி பண்ணி அனுப்புகிற இடம் சர்ச்சு. உள்ளே வரும்போது நீங்கள் ஷோரூம் மாதிரி பார்க்கக்கூடாது. ஷோரூமுக்கு போகும்போது தான் பிரைஸ் லார்ட் உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, நீங்கள் என்ன சார் பார்க்க விரும்புகிறீங்க, அந்த மாதிரி சர்ச்சை எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் சர்ச்சை அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. நான் போனேன், என்னை அங்கே யாருமே வரவேற்கலை. என்னத்துக்கு இப்போ இங்கே இது பொருட்காட்சிக்கு வந்தீங்களா இல்லை சினிமாக்கு வந்தீங்களா உங்களை வரவேற்கிறதுக்கு? உங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்குறோம்? ரிப்பேர் ஆகிறதுக்கு. நீங்கள் அங்கே போன உடனே ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், என்னை தயார்படுத்தும், பரலோகத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், உம்மை சந்திக்கிறவனா என்னை மாற்றும். அதுக்கு தான் சர்ச்.